ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பிலாத்து அவரை ஏரோதிடம் அனுப்புகிறார். ஏரோதிடம் இயேசு வருகிறார் என்கின்ற செய்தியை ஏரோது கேள்விப்படும் போது அவனுக்குள்ளாக மிகப்பெரிய சந்தோஷம். எதற்காக தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்கிற சந்தோஷம் அல்ல, இயேசுவை நான் பார்க்க போகிறேன், அவரோடு பேச போகிறேன் என்கிற ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இயேசுவை குறித்து அவன் ஏற்கனவே அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், அவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். அப்படி கேள்விப்பட்டது நிமித்தம் இப்படிப்பட்ட ஒருவரை நான் இதுவரை பார்த்ததில்லையே என்று சொல்லி அவரை பார்க்கும்படியாக ஆசைப்படுகிறான். பார்த்த உடனடியாக சந்தோஷப்படுகிறான். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கவில்லை. காரணம் ஏன் தெரியுமா? அவன் விரும்பின வண்ணமாக இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை. அவன் விரும்பின இயேசு ஒரு விதமாக இருக்கிறார் என்று சொன்னால், அவனுக்கு முன்பாக நின்ற இயேசுவானவர் முற்றிலும் வேறுபட்ட நிலையிலே காணப்பட்டார். அவன் விரும்பின இயேசு அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் உடனடியாக பதில் தர வேண்டும். அவர் ஏற்கனவே அநேக அடையாளங்களை எல்லாம் செய்து காண்பித்திருக்கிறார். அந்த அடையாளங்களை எல்லாம் இவனுக்கு முன்பாக செய்து காண்பிக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு முன்பாக நின்ற இயேசுவோ அவர் பேசாத அமைதியாக நின்ற இயேசுவாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட அநேக மனிதர்கள் இந்த ஏரோது விரும்புகிற இயேசுவையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏரோது எந்த இயேசுவை விரும்பினானோ அந்த இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான இயேசுவை ஏரோது எப்படி நிந்தித்து அவமானப்படுத்தினானோ அதே போல அவமானப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏரோது விரும்பின இயேசு இவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை வினவுகிறான். நீர் எப்படி இப்படி அற்புதங்களை செய்கிறீர், நீர் எப்படி எனக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை செய்து காட்டும், இப்படியெல்லாம் கேட்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை, எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தர வேண்டும், நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நடத்தி தர வேண்டும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையான இயேசு அவர் அல்ல. அன்புக்குரியவர்களே, உண்மையான இயேசு தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறதை நிறைவேற்றி தருகிறவர். நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிறவர் அல்ல. நீங்கள் கேட்கிறதற்கெல்லாம் பதில் தருகிறவர் அல்ல. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்துவீர்கள், ஆண்டவர் மட்டும் நீங்கள் கேட்ட உடனடியாக பதில் தர வேண்டும் என்பவர் அல்ல. ஏரோது ஒரு அநியாய வாழ்க்கை நடத்துறவன். அவன் அடுத்தவனுடைய மனைவியை, அதுவும் சொந்த சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அதை கண்டித்த யோவானுடைய தலையை எடுத்தவன். இப்படிப்பட்ட ஏரோது இயேசுவை பார்க்க ஆசைப்படுகிறான், இயேசுவை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அவன் நினைத்த வண்ணமாக இயேசு இல்லை என்ற உடனடியாக அவரை நிந்தித்து அவமானப்படுத்துகிறான். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் பொல்லாத வழிகளிலே வாழ்ந்து கொண்டு நாம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டும். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு நான் விரும்புகிற காரியங்களை எல்லாம் செய்து தர வேண்டும் எப்படி எதிர்பார்க்கிறோம். உண்மையிலே அந்த இயேசு அவர் அல்ல, அது வேறொரு இயேசு, ஏரோது விரும்புகிற இயேசு. ஆனால் உண்மையான இயேசு பிதாவின் சித்தம் செய்கிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஒருவன் எதையாவது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார். மற்றபடி தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறது, அது தகாத விண்ணப்பம், அது தகாத ஜெபம் என்று சொல்லி அதை கேட்கிறதே இல்லை, அதற்கு பதில் கொடுக்கிறதில்லை. அவர் அமைதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அமைதியாக இருக்கிற இயேசுவை யாருக்கும் தேவையில்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட இயேசுவை எல்லாரும் விரும்புகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு கள்ளப்போதர்கள் காண்பிக்கிறார்கள் அல்லவா, நீ சுகபோகமாய் வாழ்வாய், உன்னை 2 மடங்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், நீ இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார், இப்படி சொல்லி மனிதனுடைய ஆசையை தூண்டும் விதமாக ஒரு இயேசுவை காண்பிக்கிறார்கள் அல்லவா. மனிதன் விரும்புகிற, மனிதனுடைய இச்சையை நிறைவேற்றுகிற இயேசு, அதான் ஏரோது விரும்பின இயேசு. அந்த இயேசுவை இன்றைக்கு அநேகர் வரவேற்கிறார்கள். ஆனால் எந்த இயேசுவை யாரும் விரும்புவதில்லை தெரியுமா? தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன இயேசுவை யாருக்கும் தேவையில்லை. என்னை பின்பற்றினால் இந்த உலகம் உங்களை பகைக்கும்,
அப்படி சொன்ன இயேசுவை தேவையில்லை. உண்மையான இயேசு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, உலகம் என்று சொன்னால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இருதயத்தின் பெருமை, இவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தன்னை தானே ஒப்புக் கொடுத்தவர். ஆனால் இந்த இயேசு யாருக்கும் தேவையில்லை. அதாவது இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்குகிற இயேசு யாருக்கும் தேவையில்லை. மாறாக இந்த உலகத்தையே கொடுக்கிற, இந்த உலக ஆசைகளை எல்லாம் கொடுக்கிற, நிறைவேற்றி கொடுக்கிற, இச்சைகளை நிறைவேற்றி கொடுக்கிற இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் கள்ளப்போதவர்களும் பெருகி அப்படிப்பட்ட இயேசுவை மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏரோது விரும்பின இயேசு உண்மையான இயேசு அல்ல. இன்றைக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் ஏதோ ஒரு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரிலே தீர்க்க தரிசனம், அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நாள் உண்மையான இயேசுவின் இடத்திலே போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உங்களை எனக்கு தெரியாது. அப்பொழுது சொல்வார்கள், உம்முடைய நாமத்தினால் இதைத்தான் செய்தோம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் ஏன் அறியேன் என்று சொல்லுகிறார்? காரணம், அவர்கள் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் அல்ல அந்த காரியங்களை எல்லாம் செய்தது. ஊழியம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதை செய்தது. அவர்கள் இந்த ஏரோது விரும்பின வண்ணமா ஒரு இயேசு இருக்கிறார் அல்லவா, வேதம் காட்டாத இயேசு, அதாவது உலக இச்சைகளை நிறைவேற்றி தருகிற இயேசு, அந்த இயேசுவை பின்பற்றினவர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? வேத புத்தகம் நமக்கு ஒரு இயேசுவை காண்பித்து தருகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இந்த உலகத்திலே உங்களை ராஜாவாக்குவேன், மந்திரியாக்குவேன் என்பது அல்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். உன்னதத்திலே அவரோடு கூட வைத்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அவர் நியமித்திருக்கிறார். அது இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல, அது நித்திய ராஜ்யம். ஆனால் அந்த இயேசுவை யாருக்கும் வேண்டாம். அப்படிப்பட்ட இயேசுவின் கொள்கைகளை பின்பற்றும் போது இந்த உலகத்திலே பாடுகள் வரும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆனால் இந்த இயேசு யாருக்கும் தேவையில்லை. எல்லாம் என்ன இயேசு, எந்த இயேசு தேவை? நான் விரும்புகிறதை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி தருகிற இயேசு, எப்பொழுதும் எனக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை வாக்குத்தத்தம் என தருகிற இயேசு. இப்படிப்பட்ட இயேசுவை தான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கள்ள ஊழியக்காரர்களும் அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை, வேதத்தில் இல்லாத இயேசுவை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான இயேசுவை அநேகர் புறம் தள்ளிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏரோதுவை போல இருக்க வேண்டாம். ஏரோது ஒரு பொய்யான இயேசுவை, அவன் தன்னுடைய மனதுக்குள்ளாக ஒரு இயேசுவை கற்பனை செய்து விட்டு இயேசு விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு உண்மையான இயேசுவிடம் அப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்த்தான். உண்மையான இயேசு அவனுக்கு செவி கொடுக்கவில்லை, மௌனமா இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? உண்மையான இயேசுவை நிந்தித்தான், அவமானப்படுத்தினான். இவரெல்லாம் ராஜாவா என்று சொல்லி ராஜ மரியாதை கொடுப்பதை போல அவரை அவமானப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பொய்யான இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், அதாவது வேதம் காண்பியாத உலக இச்சைக்கு நேராக மனிதனை இழுக்கின்ற இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் உண்மையான இயேசுவை நிந்திக்கிறவர்களாய், அவமானப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் அவரை கௌரவப்படுத்துவது போல, ராஜ மகிமையை கொடுப்பது போல, நீங்கள் ஆராதனை போன்ற பாடல்களை எல்லாம் பாடுவது போன்ற தோற்றமளித்தாலும் அது அவருக்கு சீக்கிரம் நிந்தனையாகவே காணப்படுகிறது, அவரை அவமானப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் எந்த இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்பதை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏரோது பின்பற்றின இயேசு உங்களுக்கு வேண்டுமா? இல்லை, வேதம் காட்டுகிற உண்மையான இயேசு வேண்டுமா?